அன்பு மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். உங்களுடைய நம்பிக்கையும் முயற்சியும் வீண் போகாமல் நீங்க சிறந்த பெறுபேறு பெற வேண்டும் என வாழ்த்திக் கொண்டு நான் இன்றைய கற்பித்தலினுள் நுழைய போகின்றேன். அதாவது உங்கள் தொடர் முயற்சி, இதுதான் விடாமுயற்சி என்று சொல்றது. எல்லாம் பல பேர் முயற்சி செய்வார்கள், ஆனால் அந்த முயற்சி ஒரு நாட்கள் செய்வார்கள், விட்டு விடுவார்கள். அது அவர்களுடைய பழக்கம். அதனால்தான் வெற்றி என்பது ஒரு சிலருக்கு மாத்திரமே உரித்தாக இருப்பதற்கான காரணம் என்னென்றால், விடாமுயற்சி உடையவர்கள் வெற்றி அடைவது நிச்சயமான உண்மை. ஏனென்றால் மெய்வருந்த கூலி கிடைக்கும். நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களை வருத்தி கொண்டு ஒரு முயற்சியில ஈடுபடுகின்றோமோ அந்த முயற்சி எங்களுக்கு ஏதோ ஒரு கூலியை தரும். ஆன முறையில உங்களுடைய முயற்சியை மிகவும் பாராட்டி கொண்டு நான் வகுப்பினில் நுழைகின்றேன். உங்களுக்கு என்னுடைய வெற்றி கனி என்று எதிர்பார்ப்பு இதழ்களில் இருந்து வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய தினம் நான் உங்களுக்கு இந்த 2வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் சொல்லித்தாரன். நேற்று இடையில் ஒரு பக்கம் கற்பிக்கப்பட்டதான் இதே பக்கம். நான் இப்ப அடுத்த பக்கத்துக்குரிய இதுல பக்கங்கள் மாறுபட்டு இருக்கின்றபடியால் நான் அவற்றை சரியாக கண்டு சரி. அப்ப 2வது பக்க வினாக்களுக்கு நாங்கள் இப்பொழுது விடை காண்போம். இதில் தொடர்ச்சியாக காணாத பட்சத்திலையும் நாங்கள் கேள்விகளை புரிந்து கொள்வதுதான் எங்களுடைய தாற்பயமாக இருக்கணும். இந்த வினாக்கள் எல்லாம் கடந்த கால அரச பரீட்சை வினாக்களை தழுவித்தான் தயாரிக்கப்படுகின்றது. அதே போல எதிர்காலங்கள்ல வருகின்ற பரீட்சை தாள்கள் கூடி வினாக்கள் கடந்த கால அரச பரீட்சை வினாக்களை தழுவியே தயாரிக்கப்படுகின்றது என்பதை நீங்க கருத்தில் கொள்ளுங்க. இப்ப நான் இதுல இந்த 7வது கேள்வியில இருந்து விடை காணும் விளக்கங்கள் கற்பித்து தருகின்றேன். பின்வரும் உருக்களில் உள்ள எண்கோலத்துக்கு ஏற்ப வெற்றிடத்தில் இருக்க வேண்டிய எண்ணை தெரிவு செய்க. இங்கே 3 வட்டங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு வட்டமும் 4 சம பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றுக்கள் உள்ள எண்களுக்கிடையில ஒரு தொடர்பு இருக்கின்றது. ஏதோ ஒரு இலகுவான தொடர்பு இருக்கும். அதன்படி வினாக்குறி இடப்பட்ட இடத்துல பெற வேண்டியபடியே நாங்க அணுகுதல் வேண்டும். இப்ப நாங்க இதை சும்மா மேலோட்டமா பார்க்கவே எங்களுக்கு புரியுது. இந்த 3 எண்களும் கூட்டப்பட்டது தான் இடது பக்க மேல் மூலையில இருக்கின்ற எண்ணாக இருக்கின்றது. அப்ப இதே முறையை அடுத்ததும் கைக்கொள்ளுதான் என்றால் அப்படித்தான் அடுத்ததும் இருக்குது. அப்ப நிச்சயமாக 3வதும் அப்படித்தான் அமைய வேண்டும் என்றபடியால் இப்ப 30 என்ற பரிமாணத்துக்கு இந்த 5 5 10 சேர்ந்தால் இன்னும் 20 தேவை. அந்த 20 தான் வினாக்குறி இடத்துக்கு வரும். அப்ப கேள்விக்கான விடை 20. இது எண் கோலங்கள். இனி நாங்கள் 8வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இதுல ஒரு வட்டம் சுற்றியது, 60 ஒரு பாகன் நகர்ந்தது, ஒரு வட்டம் சுற்றியது, 12 ஒரு பாகன் நகர்ந்தது, ஒரு வட்டம் சுற்றியது, பொழுது கழிந்தது. அப்ப வெற்றிடங்களுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. செகண்ட் முள், நிமிடமுள், மணிமுள் என்ற தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றது. முற்பகல் பிற்பகல் என்று ஒரு நாளென. அப்ப எங்களுக்கு இந்த சொற்கள் இடைவெளிகளை நிரப்புவதற்கு வெற்றிடங்களை பொருத்தமான விடையை தெரிவு செய்கின்ற அந்த சொற்களை நாங்கள் தெரிவு செய்வதன் மூலம் எங்களுக்கு தெரிகின்றது இது ஒரு கடிகார முகத்தின் செயற்பாடு
தந்துவிட்டு அதை ஒரு தகவல் ஒழுங்கமைப்பாக அவற்றுக்கு பொருத்தமான சொற்களை இடப்படுமாறு கேட்கப்பட்டுள்ளது. அப்ப எங்களுக்கு தெரியும் கடிகாரம் என்ன வடிவத்திலையும் இருக்கலாம். ஆனா நாங்கள் அந்த கடிகாரத்தை வட்டமுகமாக சித்தரித்து கொண்டோ, அதாவது ஒரு வட்டம் சுற்றியதேன் கடிகாரத்தின் முகத்தை வட்டமாக சித்தரித்து கொண்டோ அதில் இருக்கிற முட்கள் சுற்றுகின்ற ஒழுங்க நாங்கள் பார்வையிடுகிறோம். அதாவது கடிகாரத்துல உண்மையிலேயே 3 முட்கள் இருக்கின்றது. செகண்ட் முள், நிமிட முள், மணிமுள். இதுல முக்கியத்துவம் வாய்ந்தது மணிமுள்ளும் நிமிடமுள்ளும். மணிமுள் என்பது கொஞ்சம் பெரியதான முள், அதான் மணிமுள். கொஞ்சம் பெரியதாகவும் கொஞ்சம் உருப்படியாக இருக்கும், அதான் மணிமுள். இதை மணிமுள் என்று அழைப்போம். இதே நேரம் இதுக்கு மேலே மெல்லியதாக, அதாவது இதோடு ஒப்புடைக்க இதோட மெல்லிசாக இருப்பது நிமிடமுள். அடுத்து இதைவிட மெல்லியதாக இருப்பது செகண்ட் முள். இதுதான் செகண்ட் முள். இந்த செகண்ட் முள் இப்படி ஒரு வட்டம் சுற்றிச்சா இருந்தால் இந்த நிமிடமுள் ஒரு புள்ளி அசைக்கும். அதே மாதிரி நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்றினால், இந்த நீல நிறத்தில் இருக்கின்ற நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்றினால் 12இல் ஒரு பாகத்தை மணிமுள் அசைக்கும். முதல் செகண்ட் முள் ஒரு வட்டம் சுற்ற நிமிடமுள் 60இல் ஒரு பாகம் நகர்ந்தது. இப்ப நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்ற மணிமுள் 12இல் ஒரு பாகம் நகர்ந்தது. அடுத்ததாக மணிமுள்ளாக இருக்கின்ற இந்த மணிமுள் இப்படியாக ஒரு வட்டம் சுற்றி இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள 12 மணித்தியாலங்கள். அதை ஒரு பகல் பொழுதாக, முற்பகல் பிற்பகல் என நாங்கள் கருதி கொள்வோம். இப்ப உங்களுக்கு கடிகாரத்தின் செயற்பாடு நன்றாக புரிந்துவிட்டது. அப்ப நாங்க கடிகாரத்துல என்ன மாதிரி முட்கள் சுற்றுகின்றன என்பதை இந்த வெற்றிடங்கள்ல இடுவதன் மூலம் சரியானபடியே அணுக முடியும். இதுல ஒரு வட்டம் சுற்றியது முதல்ல செகண்ட் முள். அப்ப 3லையுமே அந்த விடைதான் இருக்கின்றது, செகண்ட் முள். அப்ப இதுல ஒரு வட்டம் சுற்றுறது செகண்ட் முள். செகண்ட் முள் ஒரு வட்டம் சுற்றினால் அடுத்து நிமிடமுள் 60இல் ஒரு பாகம் அசையும். அப்ப அதுவும் அந்த 3 முடைகள்லையும் ஒரே மாதிரி இருக்கின்றது. இப்ப நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்றினால் அடுத்தது நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்றினால், அப்ப இந்த விடை தவறானது. அடுத்த மணிமுள் சொல்லப்படுது. நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்றுமாக இருந்தால் 12இல் ஒரு பாகம் நகர்வது மணிமுள். அப்ப நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்றினால் இது ரெண்டும் சரி, நகர்வது மணிமுள் இதுவும் சரி. இனி மணிமுள் ஆகியது ஒரு வட்டம் சுற்றினால், ஒரு வட்டம் சுற்றுகின்ற போது மணிமுள்ளானது இதுவும் சரியாக இருக்கின்றது. ஒரு பகல் பொழுதுதான் கழிகின்றது, ஒரு நாள் அல்ல. ஒரு நாள் என்பது 2 பகல் பொழுது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியணும், நள்ளிரவு 12 மணிக்குத்தான் ஒரு நாள் ஆரம்பிக்கிறது. அதுல நண்பகல் 12 வரையிலுள்ள பொழுது முற்பகல். பிறகு நண்பகல்ல இருந்து திரும்ப நள்ளிரவு வரை உள்ள பொழுது பிற்பகல் என்று சொல்லப்படும். இதுதான் ஒரு நாளின் கால கணிப்பு. அப்ப அதன்படி அந்த மணிமுள் ஒரு வட்டம் சுற்றினால் உண்டாவது முற்பகல் ஆகும். முற்பகல் பொழுது கழிந்தது. அப்ப இது ஒரு நாள் ஆரம்பித்ததுல இருந்து செயற்பாடுகள் சொல்லப்படுகின்ற. அப்ப 2வது விடைதான் பொருத்தமானது. அப்ப உங்களுக்கு இந்த நாள் எப்ப ஆரம்பிக்கின்றது என்பதும்
அதிலே இருந்து கடிகாரத்தின் முட்கள் எவ்வாறு நகர்கின்றது என்பதும் தெளிவாகி இருக்கும் என கருதி கொண்டு இனி அடுத்த வினாவுக்கு செல்கின்றேன். ஒரு கமக்காரர் தனது தோட்டத்தில் 32 நிலைகளில் கத்தரி, வெண்டி, மிளகாய், கத்தரி என்ற ஒழுங்கில் செடிகளை வரிசையாக நட்டு பராமரித்தார். அவை அனைத்துக்கும் ரசாயன பசலைகள் கத்தரிக்கு 3 கிராம் வீதமும், வெண்டி மிளகாய்க்கு முறையே 2 கிராம் வீதமும் இட்டார். தோட்டம் முழுவதும் உள்ள செடிகளுக்கு அவர் பயன்படுத்திய பசலையின் மொத்த நிறை 320 கிராம் ஆகும். கத்தரி செடிகளுக்கு மாத்திரம் அவர் பயன்படுத்திய பசலையின் நிறைந்தார். கேள்வியில இங்கே தரப்பட்ட தரவுகளை நன்றாக விளங்கிக் கொள்வதுதான் மாணவரின் திறமை. தரப்பட்ட தரவுகள் தெளிவாக விளங்கினால், வினாவப்படுகின்ற வினாவின் கருத்தம் விளங்கினால் இலகுவாக விடையை அணுக முடியும். இப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது? ஒரு கமக்காரர், அப்ப இங்க சொல்லப்படுறது ஒரு கமக்காரரை பற்றி, தனது தோட்டத்தில் 32 நிலைகளில், நிலை என்றால் வரிசை, கத்தரி, வண்டி, மிளகாய், கத்தரி என்ற ஒழுங்கில், அப்ப ஒரு வரிசையில 2 தரம் கத்தரி நிற்குது, செடிகளை வரிசையாக நட்டு பராமரித்தார். அப்ப ஒரு விவசாயி தோட்டம் செய்கிறார். அந்த தோட்டத்துல கத்தரி செடிகளை நட்டு பராமரிக்கிறார். அப்ப அதுக்கு உரிய பசலைகள், ரசாயன பசலைகள், சேதன பசலை, ரசாயன பசலை, தண்ணீர், தேவையான அனைத்தும் களை பிடுங்குதல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் அந்த விவசாயி ஒழுங்காக செய்தல் வேண்டும். அப்ப அவர் அதற்கு ரசாயன பசலைகள் கத்தரிக்கு 3 கிராம் வீதமும், மிளகாய் வெண்டி மிளகாய்க்கு 2 கிராம் வீதமும் இட்டார். அப்ப கத்தரி செடிகளுக்கு கொஞ்சம் பசலை, அந்த ரசாயன கலவை உரமும் பசலை கூடுதலாக இடுகின்றார். என்ன காரணம் என்றால், அதாவது அதற்கு கூடிய அளவு பசலை தேவையாக இருக்கின்றது. அப்ப அதற்கு 3 கிராம் வீதம் இடுகின்றார். அப்போ ஒரு நிலையிலே அவர் 2 கத்தரிகளுக்கும் 6 கிராம் பசலை இடுவார். இதே மாதிரி 32 நிறைகள் இருக்கின்றது. அப்ப அவர் கடைசியா கேட்கப்படுறது என்ன? தோட்டம் முழுவதும் உள்ள செடிகளுக்கு அவர் பயன்படுத்தியது 320 கிராம் ஆகும் மொத்தம் பசலை மொத்த நிறை. கத்தரி செடிகளுக்கு மாத்திரம் அவர் பயன்படுத்திய பசலையின் நிறையாது. அப்ப எங்களுக்கு தெரியுது, மொத்தம் அங்க 32 வரிசை இருக்கின்றது. ஒரு வரிசையில கத்தரி 2 தரம் இருக்கின்றது. அப்ப 32 படி பார்த்தா 64, 64 3ஆல பெருக்கினால் என்ன? அத 32க்கும் 2 செடிகளுக்கு 6 கிராம் படி 6ஆல பெருக்கினாலும் ஒரே விடைதான் வரும். இப்ப நாங்கள் 32ஐ 6ஆல் பெருக்கி பார்ப்போம். 6 2 12, 1 மீதி, 6 3 18, 1 19. அப்ப 192 கிராம் என்பது கேள்விக்கான விடையாகும். அப்ப இந்த கேள்வியிலே என்ன, அதாவது கடின போக்கு இருக்கின்றால், அதாவது தரப்பட்ட தரவுகளை வாசிக்கிறது, விளங்கிக் கொள்வது, வினாவை வாசிக்கிறது, அங்க நடக்கின்ற செயற்பாடை விளங்கிக் கொள்வது, அதற்கேற்ப கணிப்பை செய்கிறது. கணிப்பு என்றது என்னது? கூட்டல், கழித்தல், பெருக்கல், விரித்தல். இங்கே பெருக்கப்படுகின்றது, கூட்டப்படுகின்றது, பெருக்கப்படுகின்றது. அப்ப விடை இலகுவாக கிடைக்கின்றது. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா, கரண் தனது வீட்டுக்கு அருகிலுள்ள நீளமான தெரு ஒன்றில் மாலையில் 10 தடவைகள் அங்குமிங்குமாக ஓடுவது வழக்கம்.
அவன் ஒரு முனையிலிருந்து ஓட ஆரம்பிக்கும் போது அவனது நிழல் இடது பக்கமாகவும், மறுமுனையில் இருந்து ஓட ஆரம்பிக்கும் போது நிழல் வலது பக்கமாகவும் காணப்பட்டன. இவ்வாறு 10 தடவைகள் ஓடிய போது அவனது நிழல்கள் காணப்பட்ட பக்கங்கள் முறையே குறிக்கும் பொருத்தமான விடையாது. உங்களுக்கு இந்த நிழல்கள் அடிப்படையில சூரியன் இருப்பது 2 பிரதான திசைகள்ல தான். அதாவது காலையிலே சூரியன் இருப்பது கிழக்கு திசை, இது கிழக்கு திசை. பிறகு அது அப்படியே வந்து மாலையில இருப்பது மேற்கு திசை. அப்ப சூரியன் சுற்றவில்லை, பூமிதான் சுற்றுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆனா நாங்கள் பூமியோடு சேர்ந்திருக்கிறபடியால் எங்களுக்கு பூமி சுற்றுவது தெரியவில்லை. காரணம் என்றால் புவியீர்ப்பு சக்தியால எங்களை பூமி இழுத்து வைத்துக் கொண்டு சுற்றுகின்றது. உதாரணமா நாங்க இப்ப புகைவண்டியில போக பாருங்கோ, புகைவண்டி நல்ல வேகமா ஓடிக்கொண்டிருக்க, புகைவண்டிக்கால ஜன்னல் ஊடாக நாங்க வெளியில பார்த்தால் வெளியில இருக்கிற மரங்களை ஓடுற மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு அப்படி பழகி போச்சு. நாங்க புகைவண்டிக்கு அப்படியே இருக்கிறோம், மரங்கள் தான் ஓடுவது போல இருக்கும். ஆனா ஓடுறது நாங்க இருக்கிற புகைவண்டி தான். அதே போலதான் பூமியில நாங்க இருந்து கொண்டோம். சூரியனை பார்க்கிற போது சூரியன் தான் நகருகின்றது மாதிரி எங்களுக்கு தெரிகின்றதை ஒழிய சூரியன் நகரவில்லை, பூமிதான் நகருகின்றது என்றதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். இப்ப காலையில கிழக்கு திசையில் இருக்கின்ற சூரியன் மாலையில மேற்கு திசையில் காணப்படும். இப்ப இங்க சொல்லப்படுகின்றது இந்த சூரியன் இருக்கிற திசைகள் அதாவது ஒருவற்ற நிழல் வலதுகை இடதுகை விழவணும் என்று சொன்னால் அவர் ஒன்றில் தெற்க அல்லது வடக்க போனால்தான் வலதுகை இடதுகை விடும். அப்படி இல்லாம அவர் கிழக்கு மேற்காக செல்வாராக இருந்தால் அவற்றை நிழல் முன்னால பின்னால தான் விடும். இந்த கருத்து உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்க வேண்டும். சூரியன் கிழக்கில இருந்தா என்ன, மேற்கில இருந்தா என்ன, நிழல் முன்னால பின்னால விழவணும் என்றால் அவர் மேற்கு கிழக்கு அல்லது கிழக்கு மேற்காக நகர்கிறார் என்பதுதான் கருத்து. அப்ப இங்க வலதுகை இடதுகை என்று சொன்னபடியால் இங்கு நடைபெறுகின்ற நகர்வு வடக்கும் தெற்குமாகத்தான் இருக்கின்றது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது, இப்படி வடக்கு தெற்காக ஒரு தெருவில ஒரு மாணவன், கரண் என்ற மாணவன் தனது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நீளமான தெரு ஒன்றுல 10 தடவைகள் 2 திசைகளிலும் மாறி மாறி நடக்கின்றார். அப்போ ஒரு பக்கம் 10 தடவை, அடுத்த பக்கம் 10 தடவையாக நடக்கின்றார். மாலையில் அங்குமிங்குமாக ஓடுவது வழக்கம். அவன் ஒரு முனையிலிருந்து ஓட ஆரம்பிக்கும் போது அவனது நிழல் இடது கை பக்கம் விழுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியணும், இதுல மாலை என்று சொல்லப்படுகின்றது. மாலை என்றால் சூரியன் இருப்பது மேற்கில. அப்ப அவன் தெற்கு நோக்கி ஓடுகின்ற போதுதான் அவன் இடதுகை பக்கம் முதல் விழும். இந்த பக்கம் ஓட அவன் இடது பக்கமாகவும், மறுமுனையிலிருந்து ஓடும் போது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி ஓடும் போது அவன் வலது கை பக்கம். இல்லை, நிழல் ஒரு பக்கம்தான் விழும், கிழக்கு பக்கமாகத்தான் விழும். அப்ப வலது கை இடது கை என்பது அவர்கள் போகின்ற திசையை பொறுத்து இருக்கின்றது. ஓடும்போது அவரது நிழல் வலது பக்கம். இவ்வாறாக 10 தடவைகள் ஓடிய போது, 10 தடவை என்றால் மேலே 10 கீழே 10 ஓடிய போது அவை இந்த நிழல் எத்தனை பொருத்தமான விடை என்று கேட்கப்படுது. 10 தடவை இடது பக்கம், 10 தடவை வலது பக்கம் என்பதுதான் பொருத்தமான விடையாக இருக்கும். ஏனென்றால் ஒரு இடத்திலே ஆரம்பித்தால் அவர் திரும்ப அதே இடத்துக்கு வர வேணும். அப்ப மேல போறவர் கீழே வரத்தான் வேணும். அப்ப அதுதான் ஒரு தடவை. இப்படியா 10 தடவை ஓடுனா 10 தடவை இடது பக்கம், 10 தடவை வலது பக்கம் என்பது கேள்விக்கான விடையாகும். சரி, இனி அடுத்த வினாவுக்கு விடை பார்ப்போம்.
சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரையலாம் என்பதில் சுவர் என்பது உடல் எனின் சித்திரம் என்பது இது தொடர்பு காண்கிறோம். சொற்களுக்கான தொடர்பை காணுகிறோம். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரையலாம் என்ற சொற்றொடர் ஒரு உவமை தொடர் ஆக கருதலாம். இங்கே சுவர் என்பது சுவரை கருதவில்லை, இன்னொன்றுக்கு பதிலாக அது சொல்லப்படுகின்றது. அதான் உவமை என்று சொல்றது. உவமை என்றால் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை சொல்வதுதான் உவமை. இங்கே சுவர் என்று சொல்லப்படுவது ஒன்று, சித்திரம் என்று சொல்லப்படுவது ஒன்று. அதாவது உவமிக்கப்படுகின்றது. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரையலாம் என்றது. சுவர் என்பது உடல் என்றால் சுவர்ல சித்திரம் என்பது தொடர்பாக இருந்தால், அதாவது சுவரின் பயன், சுவரை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், சித்திரம் கீறி பயன். அதே மாதிரி உடலின் பயன் என்ன, உடலை எந்த வகையில நாங்க பயன்பெறுகின்றோம் என்றால் அது செயல் செய்வதன் ஊடாக. அப்ப இது சொற்களுக்கு இடையிலான உவமை தொடர்புகளை பார்த்து உவமையை பயன்படுத்தி தொடர்பு காணும் வினா. நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினா இந்த மாணவர்களுக்கு சொல்றது, இந்த காரணம் கொண்டும் நீங்க உங்களோட லைக்குகளை, அதாவது இந்த ஸ்கிரீன்ல செட் பண்ணக்கூடாது. அப்ப அப்படி செட் பண்ற மாணவர்கள் வகுப்பிலிருந்து அதாவது ரிமூவ் பண்ணப்படுவார்கள். இப்ப கிருஷிகா என்கிற மாணவி அந்த மாதிரி செய்திருக்கிறார். அவ நான் மிக விரைவாக வகுப்பிலிருந்து ரிமூவ் பண்றேன். காரணம் என்னென்றால் அவர்கள் செய்கிற செயற்பாடு மற்றவர்களுக்கு கற்பிப்பதற்கு இடையூறாக இருக்கும். இப்ப என்னுடைய ஸ்கிரீன்ல அது விழுந்திருக்கும், உங்களுக்கு விழாது. அப்ப என்னுடைய ஸ்கிரீன்ல விளைவிக்கிற எனக்கு அதுல எழுதுவதோ வாசிப்பதோ கடினமாக இருக்க முடியும். சரி, பார்ப்போம். இப்ப 12வது வினா. வினாக்களின் ஆரம்பத்தில் தரப்பட்டுள்ள படத்துடன் நெருங்கிய தொடர்புடைய 3 சொற்கள் அடங்கிய விடையை தெரிவு செய்க. இங்கே ஒரு துவிச்சக்கர வண்டி இருக்கின்றது. அந்த துவிச்சக்கர வண்டியோட தொடர்புடைய 3 சொற்கள். துவிச்சக்கர வண்டி, ஓடும் பாடசாலை. இதுல மிக நெருங்கிய தொடர்பைத்தான் கேட்கப்படுது. படத்துடன் மிக நெருங்கிய தொடர்பு. அப்ப துவிச்சக்கர வண்டி என்பது அதற்கு பெயர். அதன் செயல் ஓடும். ஆனா பாடசாலைக்கு ஓடும் என்பது பாடசாலை அதோட நெருங்கிய தொடர்பு அல்ல. அடுத்தது இதுல சக்கரம் என்பது இருக்கின்றது, சில்லுகள், அது இருந்தால்தான் இடம்பெயரும். ஆசனம் என்பது இருக்கின்றது, அமர்வதற்கு. மணி என்பது இருக்கிறது, எச்சரிக்கை. அதாவது மணி இதுல போறவர்களுக்கு வருபவர்களுக்கு எச்சரிக்கையாக அந்த சத்தத்தை எழுப்பி வாகனம் வருகின்றது என்பதை அறிவுறுத்துவதற்கு. அப்ப இந்த 3ம் துவிச்சக்கர வண்டியின் பாகங்களாக கருதலாம். அப்ப இதற்கு ஓரளவு தொடர்பு இருக்கின்றது என்றாலும் அடுத்ததை பார்ப்போம். மணி என்பது ஏற்கனவே பார்த்தோம். தெரு என்பதும் ஓரளவுக்கு பொருந்தும். தெருவில தான் துவிச்சக்கர வண்டி செல்லும். 2 சக்கரங்கள் என்பது 2 சக்கரங்கள் இருக்கின்றது என்பது மிக பொருத்தம். ஆனா இந்த தெரு என்பதை விட இந்த 3ம் பாகங்கள் என்பது கூடிய தொடர்பாக இருக்கின்றது. இங்கே நெருங்கிய தொடர்பு தான் கேட்கப்பட்டது. அப்ப இந்த தெரு என்பதையும் நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். தெருவை நாங்கள் ஏற்போமாக இருந்தால் இந்த பாடசாலையும் இருக்கத்தான் வேண்டும். ஆனபடியால் இது சொற்களுக்குரிய கருத்தை புரிந்து கொண்டு நாங்கள் விடை வழங்குகின்ற முயற்சியில இதுல 2வது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இனி இந்த பக்கத்தில் இருக்கப்பட்ட கடைசி வினாவுக்கு நாங்கள் விடை காணும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம். இப்ப கவனிங்கோ, இந்த கிருஷிகாவை நான் வகுப்பால நீக்கிவிட்டு வகுப்புக்கு வருகிறேன். காரணம் என்னன்னு சொன்னால்
பிள்ளை தன்னுடைய அதாவது கிருஷிகா என்ற பிள்ளை பாவமா கிடக்கு ஈரம்மா செட் பண்ணி நீ இனி செட் பண்ணாத சரி விட்டு கிடக்குது அப்படி செட் பண்ணக்கூடாது அதாவது நீங்கள் விருப்பத்தில தான் செட் பண்றீர்கள் அது ஆனால் அதை கற்பிப்பதற்கு இடையூறாக இருக்கின்றது சரி நான் இப்ப அந்த பக்கத்தை திரும்ப எடுத்து உங்களுக்கு விளக்கம் தர வேண்டி இருக்கின்றது இப்ப கவனிங்கோ இதுல நாங்கள் 13வது கேள்வியை பார்வையிடுகின்றோம் இதுல ஒரு பசுவின் படம் இருக்கின்றது பசு மிருகம் தும்பிக்கை பசு மிருகம் தும்பிக்கை என்பது இங்க பொருந்தவில்லை ஏன் தும்பிக்கையுடையது யானை அப்பது பொருந்தாது பசு சாது குறைக்கும் சாரி பால் சாது குறைக்கும் இது மிக பொருத்தமாக இருக்கின்றது பசுவில கிடைக்கிற பலன் பால் அது ஒரு சாதுவான மிருகம் குறைக்கும் என்பது பொருந்துமா இல்லை குறைக்கிறது நாய் இல்லவா ஆனபடியா இதுகம் பொருந்தாது அப்ப பால் பசு சாது என்பது அடுத்ததாக இருக்கின்றது அதுதான் மிக பொருத்தமாக இருக்கின்றது சரி மாணவ செல்வங்களே நான் இப்ப உங்களை நேரடியாக சந்திக்கின்றேன் இப்ப நாங்க தொடர்ச்சியாக இந்த வகுப்புக்காக நீங்க செய்கிற முயற்சிகள் பாராட்டத்தக்கது இப்ப தினசரி உங்களுக்கு காலையும் மாலையும் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறேன் அதோட மேலதிகமாக கடந்த கால அரசவரிக்கைத்தாள்கள் எல்லா விழாக்களையும் நான் இந்த 2 நேர வகுப்புல கூடி கற்பிப்பதற்கு பറ്റാது அதனாலே என்ன செய்கிறேன் என்றால் அதை ஒவ்வொரு வினாக்களாக விடையளிக்கிற விளக்கங்களை காணொலிகளாக வீடியோக்களாக என்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டு கொண்டிருக்கிறேன் நேற்றைய தினமெல்லாம் 14 வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் போட்டிருந்தன தொடர்ச்சியாக அதே மாதிரி நான் அதாவது மிக பழைய பரீட்சைத்தாள்கள் 2001ஆம் ஆண்டு அன்று ஒரு நாள் இரவு வகுப்புல மாலை வகுப்புல கற்பிக்கப்பட்டது 2002 இருந்து தொடர்ச்சியாக 2015 வரைக்கும் அந்த அதாவது கடந்த கால வினாக்கள்ல வினாத்தாள் 1ல ஓரளவு அடுத்தடுத்த பரீட்சைகள்ல பெறக்கூடிய வினாக்களை நான் விடை விளக்கம் வழங்கி கொண்டிருக்கிறேன் அப்ப அதை நீங்க பார்வையிடுவதன் மூலம் நீங்க கூடுதலாக பயிற்சி பெறக்கூடியதாக இருக்கும் இனி நான் அடுத்த பக்கத்தை இப்ப ஆரம்பித்தால் முடித்து கொள்ள முடியாது ஆகவே நாங்கள் அடுத்த வகுப்பில உங்களை சந்தித்து நான் அதற்கு விடை விளக்கம் தருகின்றேன் நன்று மாணவ செல்வங்களை நான் இத்தோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன் நாங்கள் தொடர்ச்சியாக நாளைய வகுப்பில் சந்திப்போம்